புதிய அறிவிப்புகளால் கடும் வீழ்ச்சி. பதவியேற்பு நாளில் டிரம்பிற்கு எதிராக உலகெங்கும் போராட்டம். பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியதற்கு கண்டனம். துருக்கியில் உள்ள பனிச்சறுக்கு ரிசார்ட்டில் பயங்கர தீ விபத்து. அறுபத்து பேர் உயிரிழப்பு, படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. இந்தியா இங்கிலாந்து இடையிலான T20 தொடர் நாளை கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்திய வீரர்களுக்கு BCCI விதித்த கட்டுப்பாடுகள் அமல். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற உடனேயே ஏராளமான நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்து தனது அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார் டொனால்டு டிரம்ப். அமெரிக்க அதிபரின் நிர்வாக உத்தரவுகள் எவை என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் தனது முதல் நிர்வாக உத்தரவாக முந்தைய ஜோ பைடன் அரசின் 78 கொள்கை முடிவுகள், நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் பிற உத்தரவுகளை ட்ரம்ப் அதிரடியாக ரத்து செய்துள்ளார். புதிய அரசு நிர்வாகத்தின் நோக்கங்கள் தெளிவாகும் வரை ராணுவம் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகள் தவிர மற்ற துறைகளில் ஊழியர்கள் நியமனத்தை நிறுத்தி வைத்தும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாகாண அரசு ஊழியர்களும் உடனடியாக தங்களது அலுவலகங்களில் முழுநேர வேலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க குடும்பங்களை பெரிதும் பாதித்துள்ள வாழ்க்கை செலவு நெருக்கடியை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து துறைகளுக்கும் அதிபர் ஆணையிட்டுள்ளார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தம் ஒருதலை பட்சமானது என குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அதிலிருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவிலும் கையெழுத்திட்டார். அதேபோல உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டார். அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் எதிர்காலத்தில் பேச்சு சுதந்திரம் மீது அரசின் நடவடிக்கைகளை தடுக்கவும் நிர்வாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் செயலியின் செயல்